ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம கொம்பு சிவி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தை பத்தின ஒரு கமர்ஷியல் படமா எடுத்திருக்காங்க. இதுல சண்முக பாண்டியனும் சரத்குமாரும் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பத்தின வைகை டேமை சுத்தி தான் நடக்குது. அந்த காலகட்டத்தில் வைகை டேம் கட்டும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல கிராமங்கள் அதுக்குள்ள மூழ்கிடுச்சு. அதாவது அது மேலதான் இவங்க டேம் கட்டியிருக்காங்க. அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, டேம்ல தண்ணி இல்லாதப்ப உள்ள போய் விவசாயம் பண்ணுவாங்க. அதே தண்ணி வந்துருச்சுன்னா அந்த டைம்ல வெளியே கஞ்சா விற்பாங்க. இப்படிதான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதுல இருக்கவர் தான் நம்ம ஹீரோ சண்முக பாண்டியனும் அவங்க மாமா சரத்குமாரும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதே வேலையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால பல பிரச்சனைகளும் சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கிடைக்குது. பல்கான ஒரு கஞ்சா சப்ளை பண்ணும் அப்படின்ட்டு அந்த ப்ராஜெக்டை கையில எடுத்து நம்ம ஹீரோவும் அவங்க மாமாவும் களத்துல இறங்க, அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை தான் எடுத்திருக்காங்க. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஏற்ற ஸ்டோரி பிளாட் தான். அதை பெர்ஃபார்மன்ஸ்ல சண்முக பாண்டியனா இருக்கட்டும், சரத்குமாரா இருக்கட்டும், அதே மாதிரி படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே கேரக்டர் ரைட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா யார் கேரக்டருமே பெருசா எழுதல, யாரோடய மிகிலாய்க்கு வந்து படத்தை பார்க்க முடியல. படத்தில் வர காமெடி போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கே தவிர ஓவராலா பார்க்கும்போது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி தான் இருக்கு ஆக்ஷன் போர்ஷன்ஸும் எமோஷனல் போர்ஷன்ஸும். டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபிலாம் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. சாங்ஸ் பொறுத்தளவு நல்லாவே இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஓரளவு ஓகேவா இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எழுதி எடுக்கல. இவங்க இந்த படத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா காமெடி, எமோஷன், ஆக்ஷன் எல்லாமே வச்சிருக்காங்க. இருந்தாலும் படத்துக்கு தேவையான அளவு அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றது தான் மிகப்பெரிய சோகங்களே. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.